கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த விடமில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் மாசத்து மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்றோம். இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தருடைய பர்வதத்தில் இதில் நம்ம என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், நமக்கு என்ன ஆசீர்வாதம் தேவன் என்று சொல்லி கர்த்தர் பர்வதத்திலிருந்து நம்மளை பார்த்து கொள்ளுகிறார். நம்ம என்ன கலங்குற ஆண்டவரே, நான் கஷ்டப்படுறேனே, யார் என்னை பார்ப்பது? ஆனால் தேவனாய் கர்த்தர் பரத்திலிருந்து நம்மளை பார்க்குறபடினால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரங்களை மாற்றி நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். சௌத்தரிக்கிற ஆண்டவரே, சௌத்தரிக்கிற அன்பானே சுவாமி, பர்வதங்களிலிருந்து ஆண்டவரே பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்ன ஆண்டவரே, எங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கப்பா, எங்களை நேசிக்கிறேன், எங்களை அன்பு கூறுகிறீங்க, எங்களோடு கூட நீங்கள் இருக்கிறோம். உடைய தயவுக்காக, கிருபைக்காக, மகிழ்ச்சிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, தேவரேர் என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, கவனிக்கிறதுக்கு ஆட்களே இல்லைன்னு சொல்லி கலங்குற ஒவ்வொருவரையும் கூட நாங்கள் விசுவாசிக்க, நாங்கள் ஆராதிக்கிறது, எங்களை பார்க்குறான்னு சொல்லி எங்களை பார்க்குற, எங்களை கவனிக்கிற தேவநாயகத்தை ஒவ்வொரு குடும்பங்களையும், பிள்ளைகள், பிஸ்னஸுகள், வேலைகள், இவங்க எதிர்காலத்தை நீங்கள் பார்த்த ஆண்டவர் இவங்க நினைக்கிறதுக்கும் எண்ணுக்கிறதுக்கும் மென்மையான ஒரு அற்புதங்கள், ஒரு அதிசயங்களை, கிருபைகளை, மகிழ்ச்சிகளை நீங்கள் காணச்சிங்க பொறுப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.